ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21/7/2024 எஸ்டிடி டிஆர்பிக்கான சயின்ஸ் கொஸ்டினுக்கான ஆன்சர் கீ வித் ப்ரூஃபோடு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், எது மின்சாரத்தை கடத்தாது? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, திண்ம NaCl. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பற்பசை டேஷ் தன்மை பெற்றது? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, காரத்தன்மை பெற்றது. இது எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 164 இருக்கும். அடுத்த கொஸ்டின், மும்மை இணைதிறன் கொண்ட தனிமம்? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அலுமினியம். இது எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7th டேர்ம் 1 பேஜ் நம்பர் 50 இருக்கும் பாருங்கள். அடுத்த கொஸ்டின், பின் வருவனவற்றுள் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது? இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி, பறவைகள் 3 அறைகளையுடைய இதயம். இதுதான் வந்து தவறானது. ஏன் அப்படின்னா மீன்கள் 2 அறைகளுடைய இதயம், இருவாழ்விகளுக்கு 3 அறைகளுடைய இதயம் இருக்கும். அதே மாதிரி முதலைக்கு 4 அறைகளுடைய இதயம் இருக்கும். ஆனால் பறவைக்கு எத்தனை இருக்கும்? இதில் 3ன்னு போட்டிருக்காங்க. இது தப்பு. 4 அறைகளுடைய இதயம் தான் பறவைக்கு இருக்கும். அதனால் இது தவறானது. ஓகேங்களா? இது எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்டில் பேஜ் நம்பர் 208 209 இருக்கும் பாருங்கள். ஓகேங்களா? அடுத்து அது மட்டும் இல்லாமல் 11th ஸ்டாண்டர்ட் புக்லேயும் இருக்குது. 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் ஸ்வாலஜி புக்கில் பாருங்கள். ஸ்வாலஜி புக்கில் பேஜ் நம்பர் 44 ஸ்வாலஜி வால்யூம் 1 பேஜ் நம்பர் 44 இருக்குது பாருங்கள். அடுத்த கொஸ்டின், எந்த உலோகம் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் வினைபுரிந்து ஹைட்ரஜன் வாயுவை தராது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஹைட்ரஜன் வாயுவை தரக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிங்க்கு, கால்சியம், அலுமினியம். இது மூணுமே வந்து ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் வினைபுரிந்து ஹைட்ரஜனை தரக்கூடிய வாயு. எது வந்து ஹைட்ரஜன் தராத வாயு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, காப்பர் தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? இது எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 165 இருக்கும். அடுத்த கொஸ்டின், பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. அனிமோஃபிலி, எண்டமோஃபிலி, ஹைட்ரோஃபிலி, சூஃபிலி. அனிமோஃபிலிக்கு என்ன வரும் அப்படின்னா புற்கள், எண்டமோஃபிலிக்கு வந்து சால்ஃபியா, ஹைட்ரோஃபிலிக்கு வந்து வாலிஸ்னீரியா, சூஃபிலிக்கு வந்து கல்வாழை. இதான் ஆன்சராக இருக்கும். இது அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். 2, 1, 4, 3. இது எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 25 இருக்கும். அடுத்த கொஸ்டின், திட்ட வெப்பநிலை அழுத்தத்தில் 67.2 லிட்டர் SO2வில் உள்ள மூலக்கூறுகளின் எண்ணிக்கை. இது சம்மு தான். ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா நீங்களே ஆன்சர் போட்டுக்கலாம். இந்த ஃபார்முலா மட்டும் புக்கில் இருக்கும். இந்த மாடலில் சம்மு இருக்கும். எந்த புக்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 100 இருக்கும் பாருங்கள். இந்த மாடலில் இங்கே லிட்டருக்கு மேலே வேறு லிட்டர் கொடுத்துருப்பாங்க. இங்கே வேறு ஒரு தனிமமாக உலோகமாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இதில் SO2 கொடுத்துருக்காங்க. இப்போ மூலக்கூறுகளின் எண்ணிக்கைக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோல்களின் எண்ணிக்கை இன்ட்டு இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். மோல்களின் எண்ணிக்கை இன்ட்டு அவகாட்ரோ எண். இதான் வந்து ஃபார்முலா. மோல்களின் எண்ணிக்கை நம்மளுக்கு தெரியாது. இங்கே கொடுத்துருக்கிறத வச்சு தான் நம்ம மோல்களின் எண்ணிக்கை கண்டுபிடிச்சிட்டு அவகாட்ரோ எண் நம்மளுக்கு தெரியும். 6.023 × 10^23. இதான் வந்து அவகாட்ரோ எண். அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இப்போ மோல்களின் எண்ணிக்கைக்கு ஃபார்முலா என்னென்னா இதோ எழுதியிருக்கேன் பாருங்கள். மோல்களின் எண்ணிக்கை = பருமன் பை மோலார் பருமன். இங்கே கொடுத்துருக்கிறது அழுத்தத்தில் எத்தனை லிட்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுதான் வந்து பருமன் நம்ம எடுத்துக்கணும். இதில் 67.2 டிவைடட் பை மோலார் பருமன் அப்படின்னா என்னென்னா 22.4. இது வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கிற ரிசல்ட் தான் இது. அப்போ 67.2 22.4 வகுத்திங்கன்னா உங்களுக்கு 3 கிடைக்கும். அடுத்தது தான் இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணி இதை போடணும். மூலக்கூறுகளின் எண்ணிக்கை = மோல்களின் எண்ணிக்கை இன்ட்டு அவகாட்ரோ எண். இப்போ மோல்களின் எண்ணிக்கை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 3ன்னு. இப்போ 3 பெருக்கல் அவகாட்ரோ எண் வந்து 6.023 × 10^23. இப்போ இது கூட இந்த நம்பருக்கு 6.023 இதை வந்து 3ஆல் பெருக்கணும். அங்கே தானே 3 தானே இருக்குது. இது 3ஆல் பெருக்கணும்னா 3 3 9, 2 3 6, 0, 6 3 18. எத்தனை டிஜிட் தள்ளி வைக்கணும்? 1 2 3 3 டிஜிட் தள்ளி இங்கே புள்ளி வைங்க. லாஸ்ட்டில் 10 பவரில் என்ன இருக்குது? 10^23 இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஆன்சர் என்னென்னா 18.069.
ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? இது எந்த புக்கில் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். இந்த மாடல் தான் இருக்கும். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் போட வேண்டியதான். 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 100ல் இருக்கும். அடுத்த கொஸ்டின், பாக்டீரியா நோய் தொற்றுதலின் போது உயிர் எதிர்ப்பொருளை உற்பத்தியாக்கும் செல்கள். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி லிம்போசைட்டுகள். இது எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 203ல் இருக்கும். அடுத்த கொஸ்டின், கீழ் வருவனவற்றுள் பொருந்தாத இணை எது? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி வைட்டமின் கே, மலட்டுத்தன்மை கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பொருந்தாது. மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா வைட்டமின் டி குறைவினால் ஏற்படுவது ரிக்கெட்ஸு, தயமின் வந்து பெரிபெரி, நியாசின் வந்து பெல்லக்ரா. இது மூணும் கரெக்டு. விட்டமின் கேக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்தம் உறையாமை வரும். மலட்டுத்தன்மை வந்து விட்டமின் ஈனால் ஏற்படக்கூடிய குறைபாட்டு நோய் தான் வந்து மலட்டுத்தன்மை. வைட்டமின் கேக்கு மலட்டுத்தன்மை வராது. அப்போ இதுதான் வந்து பொருந்தாத இணை, ஆப்ஷன் சி. இது எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 254ல் இருக்கும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், 2 ஓம் 5 ஓம் மற்றும் 4 ஓம் மின்தடை மதிப்புகள் கொண்ட 3 மின்தடையாக்கிகள் பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ளது எனில் தொகுபயன் மின்தடையை காண்க. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி 20/19 ஓம். இதுவும் வந்து சம்மு தான். ஃபார்முலா யூஸ் பண்ணி கொடுத்துருக்கிற மின்தடைகள் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை ஆட் பண்ணி அதை அப்படியே தலைகீழாக மாற்றிக்கணும். ஃபார்முலா படி மாற்றினீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரப்போகுது. அதை வந்து தொகுபயன் மின்தடை. இந்த ஃபார்முலா போட்டு தான் நான் கீழே போட்டிருக்கேன் பாருங்கள். அங்கே என்னென்ன ஓம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மின்தடை மதிப்புகள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 ஓம் 5 ஓம் 4 ஓம். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் ஃபார்முலா. 1/r + 1/r + 1/r = n/r. n/rன்றது ஒன்று. அது தொகுபயன் மின்தடைனா r/n. அப்போ n/rனா இது மூணுத்தையும் கூட்டி வர வேல்யூ தான் வந்து n/r. ஓகேங்களா? இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அதில் ஆறுன்றது கொடுக்கப்பட்ட அந்த மின்தடை மதிப்புகள் இருக்கு இல்லையா, அதுக்கு தான் அந்த ஆறுக்கு பதிலாக அந்த இடத்துல நீங்கள் அந்த நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ 1/2 + 1/5 + 1/4. ஆறுலாம் எங்கே இருக்கோ அந்த இடத்துல அந்த 3 நம்பரையும் நீங்கள் அந்த இடத்துல போட்டால் போதும். அதில் அடுத்து என்ன செய்யணும், எல்சிஎம் எடுக்கணும். அப்போ 3த்துக்கு எல்சிஎம் பார்த்திங்கன்னா 20 வரும். அப்போ 2 எதால் பெருக்குனா 20 வரும், 10ஆல் பெருக்குனா. அப்போ அப்படி இங்கே 10, 5 எதால் பெருக்குனா 20 வரும், 4ஆல். அப்போ மேலே 4 ப்ளஸ் 4 எதால் பெருக்குனா 20 வரும், 5ஆல் பெருக்குனா. அப்போ மேலே 5. இப்போ இது மூணுத்தையும் கூட்டுங்க. 10, 4, 5 கூட்டினா 19. 19/20 ஓம். இது வந்து n/r தான். தொகுபயன் மின்தடைக்கு ஃபார்முலா என்னென்னா r/n. ஏன்னா அதனுடைய தலைகீழி தான். n/r r/n நம்ம மாற்றி போட்டோன்னா அதுதான் வந்து தொகுபயன் மின்தடை. இப்போ 19/20 ஓம்னு வந்திருக்கு. இதுதான் நீங்கள் ஆன்சர் சொல்லிட்டு ஆப்ஷன் ஏ சூஸ் பண்ணியிருப்பாங்க சில பேர். ஆனால் இது ஆன்சர் கிடையாது. இதனுடைய தலைகீழை தான் ஆன்சராக போடணும். அதான் வந்து தொகுபயன் மின்தடை. அப்போ 20/19 ஓம் தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். இந்த சம் வந்து இல்லை, இந்த மாடலில் சம் இருக்குது. வேறு ஓம் கொடுத்து சம் இருக்குது. இந்த ஃபார்முலா மட்டும் இருக்குது. அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 49ல் இருக்கும் பாருங்கள். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், மைய விலக்கு விசை செயல்படும் திசை. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி மைய நோக்கு விசைக்கு எதிர் திசையில். இது எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 22ல் இருக்கும். அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எவை மின் மற்றும் காந்த புலங்களால் விலகல் அடையும்? 1 ஆல்ஃபா கதிர்கள், 2 பீட்டா கதிர்கள், 3 காமா கதிர்கள், 4 எக்ஸ் கதிர்கள். இது கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். 1, 2 சரி. 1 மற்றும் 2. அப்போ 1 என்ன இருக்குது, ஆல்ஃபா கதிர்கள், பீட்டா கதிர்கள். இதுதான் வந்து காந்த புலங்களால் விலகல் அடையும். இது எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 77ல் டைரெக்டாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பார்க்கலாம், ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 77. அடுத்த கொஸ்டின், ஆக்கத்திசு சார்ந்த சரியான விளக்கம் எது? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி. ஆக்கத்திசுக்கு டெஃபினேஷன் தான் அவங்க கேட்டிருக்காங்க. அது புக்கில் டைரெக்டாகவே டெஃபினேஷன் இருக்குது. டைரக்ட் கொஸ்டின் தான் அது. எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 230ல் இருக்கும். ஆக்கத்திசு என்பது தொடர்ந்து பகுப்படையும் தன்மை கொண்ட ஒத்த அளவுடைய முதிர்ச்சி அடையாத செல்களின் தொகுப்பாகும். இதான் வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், பொறுத்துக கொடுத்துருக்காங்க. ஆசிமம் சாங்கடம் அதுக்கு என்ன வரும்னா சளி. சின்கோனா அபிசினாலிஸ்
இதுக்கு என்ன வரும்னா மலேரியா, காரிகா பப்பாயா டெங்கு காய்ச்சல், கேத்தராந்தஸ் ரோசியஸ் புற்றுநோய். இதான் வந்து இதுக்கு ஆன்சர். அப்போ ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ. என்னென்ன 2, 3, 4, 1 இதான் வந்து கரெக்டான ஆன்சர். இதுக்கான ப்ரூஃப் எனக்கு கிடைக்கல, அது புக்கில் இருக்குது, ஆனால் எனக்கு கிடைக்கல. ஆன்சர் கரெக்டு. இதுக்கு உங்களுக்கு ப்ரூஃப் இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சது உங்கள் புக்கில் எதிலே இருக்குது, எந்த பேஜ்லேயே இருக்குது, எந்த ஸ்டாண்டர்டில் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. மற்றவங்களும் அது தெரிஞ்சுக்கணும், பயன்படட்டும் அவங்களுக்கும். ஓகேங்களா? மற்றவங்க அதை பற்றி தெரிஞ்சுப்பாங்க, அது எந்த புக்கில் இருக்குது, எந்த ஸ்டாண்டர்டில் இருக்குது, எந்த பேஜில் இருக்குதுன்னு அவங்க பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், தையல் ஊசியின் இயக்கத்தில் எந்த வகையான இயக்கம் காணப்படுகிறது? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, அதிர்வு இயக்கம். இது எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 1ல் பேஜ் நம்பர் 29ல் கொடுத்துருப்பாங்க. அதுலேயும் ஃபில்லப்ஸ் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க, ஆன்சர் கொடுத்துருக்க மாட்டாங்க. தையல் ஊசியின் இயக்கத்தில் தையல் ஊசியின் இயக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு வட்ட இயக்கம் வராது. தையல் ஊசியின் இயக்கம், அதில் தையல் இயந்திரத்தில் என்னென்ன இயக்கங்கள் இருக்குது அதை பற்றி தான் அந்த புக்கில் கொடுத்துருக்குறாங்க. தையல் இயந்திரத்தில் என்ன இருக்குது, சக்கரம் இருக்குது, காலால் மிதிப்போம் இல்லையா, மிதியடி இருக்கு இல்லையா, அதில் அது இருக்குது. அதனுடைய இயக்கம்லாம் கேட்டிருப்பாங்க. அப்போ அந்த இயக்கம்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று வட்ட இயக்கம் இருக்கும், இன்னொன்று நேர் இயக்கம், ஒன்று முன்னும் பின்னும் அலைவுற இயக்கம். இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுதான் முன்னும் பின்னும் அலைவுறு இயக்கம் தான் அதிர்வு இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிர்வு இயக்கத்துக்கு என்ன டெஃபினேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா முன்னும் பின்னும் போயிட்டு வர்றது. ஓகேங்களா? அப்போ கரெக்ட் ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் இதுக்கு. அடுத்த கொஸ்டின், அயனி பிணைப்பு சேர்மங்கள் உருவாக சாதகமான தன்மை. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, குறைந்த நேர்மின் சுமை, பெரிய நேர்மின் அயனி, சிறிய எதிர்மின் அயனி. இதான் வந்து கரெக்டான ஆன்சர். இது டைரெக்டாக பாக்ஸில் கொடுத்துருக்காங்க புக்கில். எந்த புக்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 156ல் கொடுத்துருப்பாங்க. அடுத்த கொஸ்டின், மீன் மற்றும் இறைச்சி துர்நாற்றம் அடித்தலில் நிகழும் வினை எது? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆக்சிஜனேற்றம். இது வந்து புக்கில் இல்லை, ஒரிஜினல் ப்ரூஃப் தெரியல, எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது எந்த ஸ்டாண்டர்டில் இருக்குது, எந்த பேஜில் இருக்குதுன்னு மற்றவங்க தெரிஞ்சுக்கட்டும். ஓகேங்களா? ஆனால் ஆன்சர் வந்து ஆக்சிஜனேற்றம் தான். அடுத்த கொஸ்டின், இரட்டை கருவுறுதலில் எத்தனை உட்கருக்கள் பங்கேற்கின்றன? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, 3. புக்கில் எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 245ல் இருக்கும். அதில் மும்மைய உட்கரு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ அதில் 3 தான் அதுக்கான கரெக்டான ஆன்சர். 3 உட்கரு தான் வந்து இரட்டை கருவுறுதலில் பங்கேற்குது. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், கீழ்கண்ட மலர்பாகங்களில் எவை கேமிட்டுகளை உருவாக்குகின்றன? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, சூலகத்தால், மகரந்தத்தால். இது எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7th டேர்ம் 1ல் பேஜ் நம்பர் 62ல் இருக்கும். அடுத்த கொஸ்டின், சிறுநீர் மூலம் வெளியேற்றப்படும் நீர் இழப்பை குறைக்கும் ஹார்மோன். சிறுநீர் மூலம் வெளியேற்றப்படும் நீர் இழப்பை குறைக்கும் ஹார்மோன். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, வாசோப்ரஸ்ஸின். இந்த கொஸ்டின் தான் வந்து போன நியமன தேர்வு, அதாவது பிடிடிஆர்பி பண்ணுறது இல்லையா, அதில் கேட்கல. அதுக்கு முன்னாடி டெட்டு பேப்பர் 2 எழுதுனாங்க இல்லையா, அதில் இந்த கொஸ்டின்ஸ் கேட்டுருந்தாங்க. ஓகேங்களா? இதுவே 2 ஆப்ஷன் கொடுத்து கேட்டு 2 ஆப்ஷனும் சரியாக வர்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இதை நிறைய பேர் அப்ஜெக்ஷன் போட்டாங்க. ஓகேங்களா? அது எனக்கு தெரியும். இது வாசோப்ரஸ்ன்ற அந்த ஆன்சர் வந்து தப்பாக கொடுத்து வேறு ஏதோ ஆன்சர் கொடுத்துருந்தாங்க. இதே கொஸ்டின் தான் இப்போ கேட்டிருக்காங்க இந்த எக்ஸாமில். இது எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் பேஜ் நம்பர் 231ல் இருக்கும். அடுத்த கொஸ்டின், கீழ்கண்ட வாக்கியங்களை படித்து சரியான விடையை தேர்ந்தெடு. ஏன் என்ன கொடுத்துருக்காங்க, முயல் ஒரு உண்மையான உடற்குழியுடைய விலங்கு. ஆப்ஷன் பி என்ன இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு விந்தகத்திலும் சுருண்ட நுண்ணலங்களை கொண்ட விந்து நாளம் உள்ளது. ஆப்ஷன் சி, நுரையீரல் ப்ளூரா என்ற உரையால் சூழப்பட்டுள்ளது. ஆப்ஷன் டி, வலது ஆரிக்குலார் வென்ட்ரிகுலார் துளை ஈரிதழ் வாழ்வினால் காக்கப்படுகிறது. கீழே ஆப்ஷன் ஏ, பி, சின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஏ சரி, பி தவறு, சி சரி, டி தவறு. ஓகேங்களா? இதில் பாருங்கள், ஏ என்ன இருக்குன்னா முயல் ஒரு உண்மையான உடற்குழியுடைய விலங்கு, இது வந்து கரெக்டானது. ஒவ்வொரு விந்தகத்திலும் சுருண்ட நுண்ணாளங்களை கொண்ட விந்து நாளம் அதில் கிடையாது, இது தப்பு. அடுத்து 3வது சி என்ன இருக்குன்னா நுரையீரல் ப்ளூரா என்ற உரையால் சூழப்பட்டுள்ளது, இது கரெக்டு.
4வது வலது ஆரிக்குலார் வென்ட்ரிகுலார் துளை ஈரிதழ் வாழ்வினால் காக்கப்படுகிறது. இது தப்பு. இந்த இடத்துல வலது வரக்கூடாது, இடது ஆரிக்குலார் வென்ட்ரிகுலார் துளை தான் வந்து ஈரிதழ் வாழ்வினால் காக்கப்படுகிறது. அப்போ ஏவும் சியும் சரி, பியும் டியும் தவறு. இது எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 190, 193 இந்த 2 பேஜ்லேயும் இருக்கும். ஓகேங்களா? இந்த 2 பேஜ்லேயும் இது தனித்தனியாக ஒவ்வொன்று அந்த முயலை பற்றி ஒவ்வொரு உறுப்பாக சொல்லியிருப்பாங்க, அதில் இருக்கும் பாருங்கள். அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பொறுத்துக. இது தெரிஞ்சது தான் எல்லாருக்கும். ஏ என்ன இருக்குன்னா அழுத்தம், பி அடர்த்தி, சி 1 கிராம் எடை, டி வந்து உந்து விசை. இது கரெக்டான ஆன்சர் பாருங்கள். அழுத்தத்துக்கு பாஸ்கல், அடர்த்திக்கு கிலோகிராம் மீட்டர் பவர் -3, கிலோகிராம் பை மீட்டர் கியூப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த மீட்டர் வந்து மேலே மீட்டர் கியூப் வந்து இப்போ மேலே கொண்டு வந்தோம், பெருக்கில் கொண்டு வந்தோம்னா மீட்டர் பவர் -3 மாறும். அதனால் நீங்கள் இது வேறு இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. இது பி. 1 கிராம் எடை அப்படின்னா 10⁻³ நியூட்டன் சொல்லுவாங்க. உந்து விசைக்கு அந்த அலகு என்னென்னா அதுக்கான அலகு தான் கொடுத்துருக்காங்க, கிலோகிராம் மீட்டர் வினாடி பவர் -2. இது எப்படி இருக்குன்னா கிலோகிராம் பை மீட்டர் வினாடி பவர் 2ன்னு இருக்கும். இது இப்போ பெருக்கல்ல கொண்டு வந்தனால அந்த பை கேன்சல் ஆகி மீட்டர் வினாடி பவர் -2ன்னு இருக்கும். இது உந்து விசைக்கு டைரெக்டாக அது இல்லை. உந்து விசையின் அலகு நியூட்டன், நியூட்டனுக்கான அலகு தான் இங்கே கொடுத்துருக்கிறது, கிலோகிராம் மீட்டர் வினாடி பவர் -2. இது வந்து டி, இது சி. அப்போ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, 3, 4, 1, 2 இதான் வந்து கரெக்டான ஆன்சர். இது எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 27 இருக்கும். அடுத்து 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 10th பேஜ் நம்பர் 6 இருக்குது. அதே மாதிரி 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 14 ஒவ்வொரு இதுவும் இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் இருக்கு இல்லையா, ஒவ்வொன்றும் அதுக்கான அழகும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஆப்ஷன் ஏபிசி இருக்கு இல்லையா, ஏல இருக்கிறது ஒரு புக்கில் இருக்குது, பியில் இருக்கிறது ஒரு புக்கில் இருக்குது, சியில் இருக்கிறது ஒரு, அது மாதிரி மாறி மாறி இது மாதிரி இந்த ஸ்டாண்டர்டில் 8th, 9th, 10th இந்த 3 புக்லேயும் இருக்குது. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், முட்டை சாதனத்தில் டேஷ் காணப்படுவதில்லை. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, எதிரடி செல்கள். இது எந்த புக்கில் இருக்குன்னா 12th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 13 இருக்கும். எந்த புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th எந்த புக்கு அப்படின்னு சொல்லிடுறேன், பயோபாட்டனி புக்கில் இருக்கும். பயோபாட்டனி புக்கில் பேஜ் நம்பர் 13 இருக்கும் 12th. ஓகேங்களா? பார்த்துக்கோங்க. அடுத்தது அட்டையின் கண்டமைப்பு முறையை அதன் உடல் அமைப்புகளுடன் பொருத்துக. முன் ஒட்டுறிஞ்சி வாய் கண்கள். இதுக்கு என்ன ஆன்சர்னா 1 முதல் 5 வரையான கண்டங்கள். தொண்டை, அதுக்கு என்ன ஆன்சர்னா 5 முதல் 8 வரையான கண்டங்கள். ஆண் இனப்பெருக்க துளை, இதுக்கு என்னென்னா 10வது கண்டம். நெப்ரீடிய துளைகள், இதுக்கு என்னென்னா 6 முதல் 22 வரையான கண்டங்கள். அப்போ கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா 2, 4, 1, 3. இது எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஆப்ஷனில் 2, 4, 1, 3. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். இது எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இந்த அட்டையினுடைய தோற்றம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. பேஜ் நம்பர் 187 10th புக்கில் இருக்குது. அடுத்த கொஸ்டின், ஒளியானது காற்றிலிருந்து நீரின் உள்ளே செல்லும்போது அதன் திசை வேகமானது. இது கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர், அதிகரிக்கும். ஏனென்றால் காற்று அடர்குறை ஊடகம். காற்றுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா காற்றுன்றது ஒரு அடர்குறை ஊடகம். இது வந்து எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 64 இருக்கும் பாருங்கள். காற்று பக்கத்துலேயே அது வந்து அடர்குறை ஊடகம்னு இருக்கும். ஓகேங்களா? அதனுடைய திசைவேகம் எப்படி இருக்குன்னா அதிகரிக்கும். ஓகேங்களா? அதன் திசைவேகம் அதிகரிக்கும், ஏனென்றால் காற்று வந்து அடர்குறை ஊடகம். ஓகேங்களா? ஒளியின் திசைவேகம் அந்த இடத்துல ஒளியானது காற்றிலிருந்து நீரின் உள்ளே செல்லும்போது அதன் திசைவேகமானது, அதாவது ஒளியின் திசைவேகமானது அதிகரிக்கும். ஏன் அப்படின்னா காற்று வந்து அடர்குறை ஊடகம் உடையது. மற்ற மிகு ஊடகம்லாம் வராது. இதெல்லாம் தப்பு. ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி இது 3மே தப்பு. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். அது கரெக்டாக கொடுத்துருக்காங்க புக்கில். அடுத்த கொஸ்டின், உலர்ந்த எடை குறைவான மென்மையான மற்றும் சிறிய மகரந்த தூள்களை கொண்ட மலர்களில்
நடைபெறும் மகரந்த சேர்க்கை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி அனிமோஃபிலி. இதான் வந்து கரெக்டான ஆன்சர். இது எந்த புக்கில் இருக்குன்னா 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 244 இருக்கும் பாருங்கள். அடுத்த கொஸ்டின், கூற்று மற்றும் காரணம் வகை வினா. கூற்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எலும்பின் கொலாஜன் மேட்ரிக்ஸில் கால்சியம் உப்பு நிறைந்துள்ளது. ஆப்ஷன் அடுத்த ரெண்டாவது காரணம் 2 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது எலும்புக்கு இலக்கத்தன்மையை அளிக்கின்றது. இது கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். கூற்று உண்மை ஆனால் காரணம் தவறு. ஓகேங்களா? இதுக்கு ப்ரூஃப் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு இது புக்கில் எங்கே இருக்குது யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள், எல்லோரும் தெரிஞ்சுக்கட்டும். ஓகேங்களா? ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின், 25 டிகிரி செல்சியஸில் 100 கிராம் நீரில் 40 கிராம் சோடியம் குளோரைடு கரைத்து கிடைக்கும் கரைசல் எந்த கரைசல் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அதிதவிட்டிய கரைசல். இதான் வந்து கரெக்டான ஆன்சர். இது எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 124 இருக்கும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் எது காளான் வளர்ப்பின் சரியான படிநிலை? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி கலத்தல், காளான் வித்து, உரையிடுதல், பொருத்துதல், அறுவடை செய்தல். இதுதான் வந்து அடுத்தது தான் வந்து பதப்படுத்துதல் அடுத்தது வரும், அது இதில் கொடுக்கல. இது எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 286 இருக்கும் பாருங்கள். ஓகேங்களா? இதான் வந்து கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி. லாஸ்ட் கொஸ்டின், 5 ஓம் மின்தடை கொண்ட மின் சூடேற்றி ஒரு மின் மூலத்துடன் இணைக்கப்படுகிறது. ஆரிய மின்னோட்டமானது இந்த சூடேற்றி வழியாக பாய்கிறது எனில் 5 நிமிடங்களில் உருவாகும் வெப்பத்தின் அளவை காண்க. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி 54,000 ஜூல். இது வந்து சமுதான். இது புக்கில் டைரெக்டாகவே இந்த கொஷின்ஸ் இருக்குது. எந்த புக்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 51 இருக்கும் பாருங்கள். டைரெக்டாக அந்த சம்மை கொடுத்து சால்வ் பண்ணி போட்டிருக்காங்க. இந்த ஆன்சர் தான் வரும், பார்த்துக்கோங்க. 10th ஸ்டாண்டர்ட் 51 பேஜ் நம்பர். ஓகேங்களா? இப்போ இதில் எத்தனை கொஸ்டினுக்கு புக்கில் நான் தேடி கிடைக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 கொஸ்டின் இருக்கும். 4 கொஸ்டின் எதுன்னு சொல்லிடுறேன். உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அது எந்த புக்கில் எந்த பேஜில் இருக்குன்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்டில் போடுங்க, எல்லோரும் தெரிஞ்சுக்கட்டும். ஓகேங்களா? எந்தெந்த கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்லேருந்து பார்க்கலாம். 147வது கொஸ்டின் இந்த கொஸ்டின் பேப்பரில் இது டி டைப் கொஸ்டின். இது 147வது கொஸ்டின் வந்து இது இருக்கு இல்லையா, எலும்பை பற்றி சொல்லியிருக்காங்க இல்லையா. கூற்று காரணம் கொடுத்து எலும்பின் கொலாஜன் மேட்ரிக்ஸில் கால்சியம் உப்பு நிறைந்துள்ளது. காரணம் இது எலும்புக்கு இலக்கத்தன்மை அளிக்கின்றது. இந்த கொஸ்டின் ஆன்சர் இருந்தால் கமெண்டில் போடுங்க. அடுத்தது 137வது கொஸ்டின், மீன் மற்றும் இறைச்சி துர்நாற்றம் அடித்தலில் நிகழும் வினை எது? ஆக்சிஜனேற்ற வினை. இந்த கொஸ்டினுக்கு ப்ரூஃப் இருந்தால் போடுங்க. அடுத்தது 134வது கொஸ்டின், இந்த பொறுத்துக. ஆசிமம் சங்கடம், சின்கோனா அஃபிசினாலிஸ், காரிகா பப்பாயா, கேத்தராந்தஸ் ரோசியஸ். இதுக்கும் அடுத்த கொஸ்டின் எதுனா ஃபஸ்ட்டு கொஸ்டின், எது மின்சாரத்தை கடத்தாது? திண்ம NaCl. ஓகேங்களா? இந்த 4 கொஸ்டினுக்கு தான் வந்து ப்ரூஃப் இல்லை. ப்ரூஃப்னால் அப்ஜெக்ஷன் போடுறதுக்கு தான் நம்மளுக்கு ப்ரூஃப் தேவை. இது சில பேர் எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம், எதில் இது கேட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்காக தான் உங்களை அந்த ப்ரூஃப் போட சொல்கிறேன், எந்த பேஜில் இருக்குது அப்படின்ட்டு. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா போடுங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.